guys, hearty welcome for my channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கனா நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி எடிட்டிங் எப்படி பண்றதா பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்ம 3 ஆப் மொத்தம் யூஸ் பண்ண போறோம். ஆப்ஸ் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Pixellab ஆப்குள்ளே வந்தாச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்சில் ஆப்ஷனும் டிலீட் ஐக்கானும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதில் வந்து பென்சில் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அகைன் வந்து ஒரு பென்சில் ஐக்கான் காட்டுவாங்க. அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேப்ஸில் மாற்றிட்டு விஜய் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். வேறு யாரும் இல்லை, நம்ம தளபதி தான் அது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னு சொல்லிட்டு அதை கொடுத்துக்கிறேன். அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கலர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. இப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே போங்க. ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஏபி சொல்லி கொடுத்துருக்காங்க, ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு உங்களுக்கு பேசிக் அப்படின்னு கொடுத்து அவங்களே டிஃபால்ட்டாக நிறைய ஃபாண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் பார்த்தீங்களா, இது நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். பைய கொடுத்துறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி மாறிடுச்சு இல்லையா. இப்போ நமக்கு கீழே வந்து அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடம் இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அங்கே அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காட்டுது பாருங்கள். அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு ஸ்பேஸிங் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இது ஓகே நமக்கு. ஸோ வந்து இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸிங் பக்கத்தில் லைன் ஸ்பேஸிங் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கு பக்கத்தில் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரோக்ஸ்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு அதை எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக் வித் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ வேணுமோ. பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10 வச்சுக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் 4th ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், காப்பி பண்ணுற மாதிரி. அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து கலர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு கலருக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து பிளாக் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் தான் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரோக்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம பேக்ரவுண்ட் எரேசர் அப்படின்ற ஆப் யூஸ் பண்ண போகிறோம். ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ப்ளஸ் ஐக்கான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மேலே கார்னரில் அது பக்கத்தில் இருக்கிற எஸ்டிஓ ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு சேவ் ஆஸ் இமேஜ் கொடுத்துக்கிறேன். டிஃபால்ட்டுக்குள்ளே போய்ட்டு அல்ட்ரா கொடுத்து சேவ் டு கேலரி கொடுத்துட்றேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இமேஜ் வந்து சேவ் ஆகிடுச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த பேக்ரவுண்ட் எரேசர் ஆப். உள்ளே என்ட்ரானே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. லோடாக ஃபோட்டோன்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணே வந்து உங்களுக்கு கேலரி என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு இங்கே வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஒரு இமேஜ், அது வந்து இங்கே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ணால் போகிறது கிடையாது. இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா டன் அப்படி கொடுத்துக்கிறேன். கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஆட்டோ அப்படி சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருவாங்க அப்புறம் செகண்டாக எக்ஸ்ட்ராக்ட் பக்கத்தில் அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் ஐக்கானோட சென்டர் பாயிண்ட்டில் வந்து வச்சு உங்களுக்கு எது வந்து ரிமூவ் பண்ணணுமோ அதை நீங்கள் வந்து சும்மா அங்கே வச்சா மட்டும் போதும். இப்போ நான் ரிமூவ் பண்ணி ஆடுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நாங்கள் வைக்க தான் செஞ்சேன். அந்த ஸ்ட்ரோக் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள் நமக்கு. அண்ட் அகைன் ஐக்கு பண்ணிடலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரோக்ஸை ரிமூவ் பண்ணி முடிச்சாச்சு. மேலே இருக்க டன் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அண்ட் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து 4 கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துருங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஃபினிஷ் ஆப்ஷன் வந்து டச் பண்ணி நம்ம அதில் எண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஆப்குள்ளே வந்தாச்சு. ப்ளஸ் ஐக்கான் வந்து டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 16:9 ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கிறேன்.
அண்ட் மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். பேக்ரவுண்டுக்குள்ளே போயிட்டு ஒயிட் கலரில் ஒரு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த டைம் எப்போயுமே டிஃபால்ட்டாக வந்து நம்ம பிளாக் தான் சூஸ் பண்ணுவோம். இந்த டைம் வந்து நம்ம ஒயிட் கொடுத்துக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு சாங் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் வந்து லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம், மீடியாவுக்குள்ளே போய்க்கலாம். நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஒரு இமேஜ், அதை வந்து நான் எடுத்துக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இமேஜ். கட் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்க ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்து ஃபுல் கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி செட் ஆகிடுச்சு இல்லையா, இது வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். சாங் வந்து இதோட ஒர்க் பண்ணிக்கிறேன் நான். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 5th ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து காட்டுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இந்த கலர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு என்ன கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த வி மேலேயே வந்து ட்ராப் பண்ண போகிறோம். வி மேலே ட்ராப் பண்ணணும், கை எடுக்காமல் ட்ராப் பண்ணணும். இது அதில் வந்து ரொம்ப ஒரு ஹிண்ட்ரன்ஸான ஒரு விஷயம் நமக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பான ஒர்க்கு தான். மோர் தென் 20 டைம்ஸ் ட்ரை பண்ண அப்போ தான் எனக்கே வந்துச்சு. இப்போ நான் எத்தனை டைம் ட்ரை பண்ண போகிறேன்னு தெரில. நமக்கு வந்து இந்த ஒயிட்டை விட்டு வெளியே போனால் கூட பரவாயில்ல, ஒயிட்டுக்குள்ளே தான் ஆனால் இருக்கணும். ஒயிட் வந்து ஃபுல்லாக ஃபில்லாக இருக்கணும் நமக்கு, இதுதான் முக்கியமான இதில். ஸோ நான் வந்து ட்ரை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரல எனக்கு. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வி போட்டு முடிச்சிட்டேன். அது வந்து வி மாதிரி இருக்கானுங்கிறது எனக்கு தெரியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒயிட்டை வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். அண்ட் அகைன் வந்து நான் ஐக்கும் அதே மாதிரி பண்ண போகிறேன். ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அகைன் டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம லேயர் ஆப்ஷனில் யூஸ் பண்ணி ஒரு இமேஜோ இல்லை ஒரு வீடியோவை ஆட் பண்ணுறோன்னு சொல்லும்போது நம்ம இங்கே இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன், ஓவரால் அனிமேஷன் காட்டுவாங்க பார்த்தீங்களா. நமக்கு இந்த இடத்துல அப்படி காட்டல, பிகாஸ் முன்னாடியே வந்து நம்ம ஷார்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐக்கான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே இந்த ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ட்ரா பை ஸ்ட்ரோக், ட்ராயிங் ஆர்டர், ஃபேட் நிறையா கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன் அனிமேஷன். நமக்கு ட்ராயிங் ஆர்டர் கொடுத்துருங்க. பார்த்திங்கன்னா எப்படி ட்ரா பண்ணமோ அதே மாதிரி வந்து வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3.5 கொடுத்துக்கலாம் நான் இதில். நான் வந்து நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதோட வந்து கரெக்டாக ட்ரா பை ஆர்டர் வந்து வரைஞ்சி முடிச்சிடுச்சு அது. அண்ட் இப்போ லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அகைன் ஹேண்ட் ரைட்டிங்கை சூஸ் பண்ணிக்கலாம். கலர் வந்து மாற்றிக்கலாம். அண்ட் இப்போ ஐக்கு வந்து அந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். திரும்ப அதே மாதிரி வந்து ட்ரா பண்ண போகிறோம்னா கேஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஐயும் ட்ரை பண்ணி முடிச்சிட்டேன். ஐயும் வரைஞ்சி முடிச்சிட்டேன். ஐ மீன் சொல்லப்போனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வரையணுங்கிறது வந்து இது இல்லை, நம்ம வந்து இந்த ஒயிட்டை ஃபுல்லாக கவர் பண்ணணும். அதுதான் அதில் இருக்கிற முக்கியமான ஒரு இது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன் அனிமேஷனுக்குள்ளே போய்ட்டு ட்ராயிங் ஆர்டர் கொடுத்து இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 3/3.5 கொடுத்துடலாம். நான் அகைன் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் வந்து JAY இது மூலமாக வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் மோடில் போட்டுறேன், பிகாஸ் வீடியோ லென்த்தாக போனால் நல்லா இருக்காது.
கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரை பண்ணி முடிச்சிட்டேன். நான் வந்து நம்ம இதோட எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜ் மேலே டைப் பண்ணுங்கள். டேப் பண்ணுங்கள். அப்படி டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து 3 டாட் வந்து காட்டுவாங்க. அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு bring to front end இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி வந்து ஒர்க் ஆச்சுன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு முக்கியமான வேலை நான் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெம்ப்ளேட் ஒன்று ஒரு பிஎன்ஜி வந்து ஒன்று ஆட் பண்ணி நம்ம கீ ஃப்ரேம் கொடுக்க போகிறோம். அதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம் இருக்குது. லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம், மீடியாவுக்குள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்ஜி நான் வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம்குள்ளே போய்க்கலாம். அந்த வி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். கரெக்டாக நம்ம கீழேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா கீழே வச்சுக்கலாம். அதை அங்கே வந்து கீழே இருக்கிற அந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையை வச்சு நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே நெக்ஸ்ட் நாங்கள் அங்கே போயிட்டு பார்த்தீங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இப்போ இங்கேருந்து அங்கே மூவ் பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். அங்கே போகிறது பார்த்தீங்கன்னா நமக்கு அண்ட் அகைன் வந்து நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த காராக இருக்கும்போது அங்கே நினைக்க போகிறோம். கீழே ஒன்று கீழே வந்த அப்புறம் அந்த எண்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். கேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து சேம் இதே மாதிரி வந்து IJAY இது 4க்கு பண்ண போகிறேன். அப்போ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நான் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். கைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான ஒரு எடிட்டிங் தான் அது. நமக்கு அந்த ட்ரா பண்ணுறது மட்டும் தான் வந்து இதில் வந்து இந்த செக்மெண்ட் தான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஒர்க்கு. மற்றபடி இது வந்து ஈஸி தான். கைஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்து பிளாக் கொடுத்துருங்க. பிளாக் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து மறைஞ்சிரும். அது அது இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டீங்க எப்படி வந்து ஒர்க் ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு ஈஸியான எடிட்டிங் தான் அது. நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை ட்ரா பண்ணுற செக்மெண்ட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து ஈஸி தான். நான் வந்து இப்போ ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம்.
ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ காய்ஸ் அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா இது நைட்டே நான் பண்ணியிருக்க வேண்டியது. பட் நேற்று நைட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துச்சு. அது இல்லாமல் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு அந்த எடிட்டிங் வந்து கரெக்டாக வரல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ காத்தால் 5 மணிக்கு எஞ்சி பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று நைட்டு ஸ்டோரி பார்த்துட்டு நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ண முடியல, சாரி. நான் வந்து இதுக்கப்புறம் அனுப்ப ரிப்ளை பண்ணுறேன் எல்லாருக்குமே. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.